ஸ்ரீ தேவி பாகவதம் 177 பகுதி. சந்திரமதியின் தவிப்பு. கிழட்டு வேதியன் சந்திரமதியைக் கொண்டு இரவு பகலாக வேலை வாங்கினான். இரக்கம் இல்லாது கண்டபடி ஏசுவான். உணவு கொடுக்க மாட்டான். ஒரு நாள் லோகிதாசனை தர்பை புல் வெட்டி வரும்படி காட்டுக்கு அனுப்பினாள் சந்திரமதி. லோகிதாசனும் வேறு சில அப்பிராமணரின் மாணவர்களும் தர்பை புல்லை சேகரிக்கும் போது விஸ்வாமித்திரரின் ஏவலால் அவனை ஒரு நாகம் தீண்டியது. தீண்டிய இடத்திலேயே அவன் மரணமானான். அவனுடன் சென்ற மாணவர்கள் வந்து சந்திரமதிக்கு கூறிய போது அவள் அத்துயரத்தை தாங்க முடியாது மயங்கினாள். முகத்தில் நீர் தெளித்து அவளது மயக்கத்தை போக்கிய வேதியர், நான் கொடுத்த பணம் வீணாகிவிட்டது. கூலிக்கு வேலை செய்யவே விலைக்கு வாங்கினேன். அவன் இறந்தமையால் எனக்கு தான் நட்டம் என்று ஏசினான். அதை பொறுத்து கொண்ட சந்திரமதி, சுவாமி, நான் சென்று எனது மகனுக்குரிய கிரியைகளை செய்ய அனுமதியுங்கள் என்று இறந்து கேட்டபோது அப்பிராமணன் வாயில் வந்தபடி ஏசினான். பின் எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு பொழுது விடிவதற்குள் திரும்பி வந்து தொழுவத்தில் உள்ள பசுக்களை கவனி என்றான். தர்பை புல் வெட்டிய இடத்திற்கு சென்ற சந்திரமதி லோகிதாசனை மடியில் தூக்கி வைத்து பெருங்குரல் எடுத்து வெகுநேரம் அழுதாள். பின் அவனது உடலை சுடுவதற்காக சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றாள். அப்போது அங்கு வந்த நகர சோதனை காவலர் அவளை கைது செய்தனர். அவள் பெரும் வேதனையில் இருந்தமையால் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவளால் பதில் கூற முடியவில்லை. அதனால் சந்தேகப்பட்ட நகர் காவலர் அவளை சண்டாளன் வீரபாகுவின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றனர். சமீப காலமாக சிறுவர்களை கொன்று அவர்களின் மாமிசத்தை ஒரு பெண் உண்டு வருவதாக நகரில் பலர் புகாரிட்டுள்ளனர் என்று கூறி அவன் சந்திரமதியை சவுக்கால் தன்னால் முடிந்தவரை அடித்துவிட்டு அரிச்சந்திரனிடம் கொண்டு சென்று, ஏய் அடிமையே, இவளை கொன்றுவிடு என்று கட்டளையிட்டான். அதை கேட்டு அதிர்ந்து போன அரிச்சந்திரன், எசமானே, நான் பெண்களை கொல்வதில்லை என்ற விரதத்தை கடைபிடிப்பவன் என்றான். அதை கேட்ட வீரபாகு கடுங்கோபம் கொண்டு, டேய், இதற்கெல்லாம் பணம் கொடுத்துள்ளேன், நீதான் கொல்ல வேண்டும் என்றான். 177 பகுதி நிறைவடைந்தது.